ஆண்டவர் இந்த நாளையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. நான் எதை செய்தாலும் என்கிட்ட கோவப்படுதாங்க. நான் நல்லது தான் செய்தேன், ஆனாலும் என் மேலே யாரும் பாசம் காட்ட மாட்டிருக்காங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிற பழக்கம் பல நேரங்கள் இருக்கிறது. இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சிக்கிட்ட அருமையானதை விட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களை யார் நேசிக்கல நினைச்சாலும் ஒருவர் நேசிக்கிறார் என்பதை நம்ம மறந்துட்டோம். யார் நேசித்தாலும் நேசிக்கல, ஆண்டவர் நம்ம நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். அவரை போல நம்ம நேசிக்க இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கிடையாது. யார் வேணாலும் வெறுக்கட்டுமே, ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னத பாட்டில் சாலமோனி விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. இல்லைங்களா? எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய பாசமும் நேசமும் நம்ம மேலே இருக்குது, உங்கள் மேலே இருக்குது. உங்களை கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல எல்லாராலும் வெறுக்கப்படலாம். நம்ம என்ன செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்மை நேசிக்கிற ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அதுதான் முக்கியம். நமக்கு அழகாக சொல்ல பற்றி அதாவது நான் என் நேசருடைய அவருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது. இந்த எண்ணம் நமக்கு, நம்ம தேவையில்லாமல் மனிதர்களின் மீது நம்ம அனுபவிக்கிறோம். அதே போல் நாம் அப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அநேக நேரம் அது தோற்று போவோம். எல்லாருடைய வாழ்க்கையை சந்திச்சிருப்போம். நாட்கள் கடக்கும்போது அது என்ன செய்து குறைந்து விடுகிறது. சில அன்பு நிலைத்து இருக்கிறது. ஆனால் எப்போதுமே இருக்க நிலையான ஒரு அன்பு ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். இந்த சூலேமித்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவள் கருப்பாக இருக்கா. வீட்டில் அவளை எங்கே போயிட்டாங்கன்னா ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. ஆடு மேய்ச்சி உடம்புலாம் கருப்பாகி போச்சு. அதான் வச்சோன்னா 1:6 பாருங்க. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்களா. அவங்க அங்கே என்ன தாயின் பிள்ளை கூட பிறந்தவங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, கருப்பாயி போ, நீ போய் திராட்சை தோட்டத்தை போய் பாரு, ஆடை மேய்க்க போ அப்படின்ட்டு உடன்பிறப்புகளே ஒதுக்கி தள்ளிட்டாங்க. திராட்சை தோட்டத்தை போய் அங்கே போய் பாரு, வயலைப்பாரு, ஆடை மேய்க்க. தாவீதை ஆடு மேய்க்க அனுப்புகிறாங்களா அந்த மாதிரி. ஆனால் அவளை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று நேச சொல்லுதார் பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எப்போதுமே பிரியமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து தவறு செய்து எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவியை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். அவனை நேசிக்கிறார், அவளை நேசிக்கிறார். அதனால் ஒருவேளை நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் கூட உங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவருடையவளாக மாற்றார். ஆண்டவர் எப்போதுமே பிரியமாக இருக்கு. சமாரிய ஸ்திரீ பாருங்க, அவள் சரி பயங்கர பாவி. ஆனால் அவளை தேடி சென்று அவளுக்கு தன்னுடைய அன்பை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவளை ஒரு எவாஞ்சலிஸ்டாக ஆண்டவர் மாற்றினது யோவான் 4 வாசிக்கிறோம். அதனால் எதற்கே கவலைப்படக்கூடாது. யார் வெறுத்தாலும் சிலுவை நமக்காக ரத்த சிந்தனை இயேசு இந்த வருஷம் கடைசி நாட்கள் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிற அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். காட் பிளஸ் யூ.